கருத்து கணிப்பில் வந்து வெறுப்பெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வர்ற கருத்து கணிப்புகள்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஜெயிக்கணும் அவங்க கருத்து கணிப்பு போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான். என்ன காரணம்னா, அதாவது வெள்ளக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொள்ளையடித்து இங்கிலாந்தை வாழ வைத்தார்கள். நாங்கள் அதுக்கு பதிலாக பாஜக என்ன பண்ணுதுன்னா தென்னகத்தை கொள்ளையடித்து வடநாட்டை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதே தான் இப்போ தெரியுதா, பெரியார் ஏன் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார்னு தெரியுதா? வட மாநிலத்தில் இருக்கும் அவ்வளோ வளர்ந்து இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களே, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்களாம் இங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறான்? இங்கே எங்கே போனாலும் அவன் தானே இருக்கிறான். ரயில்வே போர்ட்டரில் இருந்து எங்கே போனாலும், கூலி தூக்குற தொழிலிருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து எங்கே பார்த்தாலும் அவன் தான் நின்றுட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளரல, நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற. நிர்மலா சீதாராமனில் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு நிதி அமைச்சருக்கு இருக்க வேண்டிய ஒரு துல்லியமான ஒரு ஞானம் அவர்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியலை. பாஜகவை பொறுத்தவரை நாடு முழுக்க எதிர்ப்பு தாங்க இருக்குது, எல்லா இடத்துலையுமே எதிர்ப்பு தான் இருக்குது. வழக்கில் அவங்க ஜெயிச்ச அந்த 3 மாநிலங்களில் இப்போ பயங்கரமான எதிர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. வாக்கு எந்திரங்களை நெருப்பு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உடைக்கிறாங்க. இங்கே ஊடகங்கள் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கு. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். கருத்து கணிப்பு அப்படின்ற விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள்னு சொல்லி இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், சி ஓட்டர்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் திமுக தான் வெல்லும் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு. ஒரு கருத்து கணிப்பில் மட்டும் 2 இடங்களில் வந்து அதிமுக ஜெயிக்கும், 37 இடங்களில் திமுக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல பாஜகவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. 36 திமுக, 2 வந்து இவங்க அதிமுக, ஒரு இடத்துல வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் பாஜக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்கு. ஆனால் கடந்த தேர்தலை விட குறைவான சீட்டுகள் தான் கிடைக்கும் அப்படின்ற விஷயமும் வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு காலத்தில் கரெக்டாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்த பிரணாய் ராய் இவங்கெல்லாம் பண்ணும்போது சொன்ன நம்பர் வரும். அப்போ வந்து இந்த கருத்து கணிப்புகளில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. அவங்க கரெக்டாக போட்டு கரெக்டாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு வார பத்திரிக்கை ஒரு தடவை விட்டு ஆட்டுச்சு. அன்றைக்கி அது ரொம்ப பிரபல வார பத்திரிக்கை. இன்றைக்கி அது காணாமையே போயிடுச்சு, இறத்தாவது இல்லாமல் போயிடுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அன்றைக்கி எங்கள் காலத்தில் அதுதான் நம்பர் 1 பத்திரிக்கை. அது ஒரு கருத்து கணிப்பு போட்டுச்சு. எல்லா இடத்துலையும் திமுக தோக்கணும்ல எல்லாம் அடிச்சு நிமித்திட்டு போச்சு. அது அப்போ தான் தெரிஞ்சுது கருத்து கணிப்பில் வந்து வெறுப்பெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வர்ற கருத்து கணிப்புகள்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஜெயிக்கணும் அவங்க கருத்து கணிப்பு போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான். என்ன காரணம்னா, இங்கே இன்றைக்கி வரலும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து பொதுமக்கள் என்னென்னமோ பாஜக வந்து இங்கே ஸ்டண்ட் அடித்து பார்த்து கொஞ்சம் கூட எடுபடல. அண்ணாமலை அடிக்காத ஸ்டண்ட்டே கிடையாது. கெட்ட வார்த்தையிலேருந்து சகலமும் பண்ணி எல்லா வகையிலும் அவரை பற்றி கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை விட நெகட்டிவாக தான் தெரியும். அண்ணாமலை பற்றி பாசிட்டிவாக ஒன்றுமே தெரியல. அவருடைய வர்ற கமெண்ட் பூராமே எல்லாமே எதிர்மறையாகும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் ஜெயிக்குங்கிறத போட்டால் தான் இந்த கருத்து கணிப்புகளுக்கு மரியாதை இருக்குங்கிறதுக்கு அது மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ணி உண்மையாக தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையோ பொய்யோ திமுக தான் ஜெயிக்குங்கிறத கருத்து கணிப்பு போட்டால் தான் மற்ற கருத்து கணிப்பை நம்ம ஏற்றுக்குவோம். அப்போ தான் நீங்கள் வடநாட்டில் பாஜக வருங்கிறது. இன்றைக்கி கருத்து கணிப்புக்கு நான் அர்த்தமே நான் பார்க்கலை. என்னை பொறுத்தவரையிலும் வாக்கு எந்திரங்களுடைய கருத்து கணிப்பை தான், அந்த கணிப்பை தான் நான் பார்க்குறேன். வாக்கு எந்திரத்தை யார் ஹேண்டில் பண்ணுறா, எந்த தேர்தல் ஆணையர் ஹேண்டில் பண்ணுறாரோ உங்களுக்கே தெரியும். சண்டிகரில் என்ன நடந்தது. வெற்றி பெற்ற கட்சி தேர்தல் ஆணையர் திருத்தி வீடியோவே இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்போது, அப்புறம் அந்த கருத்து கணிப்பு பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுறதோ துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? தேர்தலுங்கிறது நம்ம நாட்டை பொறுத்தவரை ஒரு வேடிக்கை, ஒரு விழா, திருவிழா. அதில் வந்து ஆட்சி மாற்றமோ எதுவுமே இருக்காது. அதுலேயும் பாருங்கள், அவங்க சேஃபாக நம்பணுங்கிறதுக்காக பாஜக போன அளவுக்கு ஜெயிக்காது, ஆனால் ஆட்சியை பிடிச்சிடும். அதில் சேஃபாக இருக்காங்க. 303 இடங்களில் வந்து அதாவது சேஃபாக இருக்காங்க. கொஞ்சம் அதாவது யாருடைய உதவி இல்லாமல் ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் போன தடவைக்கு இருந்த மாதிரி இருக்காது. அது அப்படி போட்டால் தான் அந்த கருத்து கணிப்புக்கு வேல்யூ இருக்கும். அதுமாதிரி கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணி கொடுத்தாங்க. இது அமித்ஷா கொடுத்த கருத்து கணிப்பு தான். வேறு பத்திரிகைகள் பேரில் அமித்ஷா கொடுத்த கருத்து கணிப்பு. ஆக அந்த எத்தனை இடங்களில் ஜெயிக்கிறதுங்கிறதால அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. 303 இடங்களில் அவங்க ஜெயிக்கிறதா முடிவு எடுத்துட்டாங்க. அதை வந்து
பிரதம மந்திரி மோடி பார்லிமெண்ட்லேயே டிக்ளேர் பண்ணார், தனியாக நாங்கள் 370 இடங்களில் ஜெயிப்போம், மொத்தமாக 400 இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். ரிசல்ட் ஏற்கனவே டிக்ளேர் ஆகிடுச்சு. இனிமேல் கருத்து கணிப்பு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு. அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உரையில் சொன்னது தான் 370 தொகுதியில் நாங்கள் பாஜகவே தனியாக ஜெயிக்கும். அதான் டிக்ளேர், அதான் ரிசல்ட். அதையும் இதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்ட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை சொல்லிட்டாங்க, போட்டாங்க. ஆக இந்த கருத்து கணிப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுறதோ துக்கப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை. பாஜக ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தாலும் ஒழிய வாக்கு இயந்திரங்களை வந்து மக்கள் கண்காணித்து தேர்தல் ஆணையர்களை தன்னுடைய மக்களுடைய பிடிக்குள் வைத்தால் ஒழிய இங்கே நடக்கிற தேர்தலுக்கும் மக்கள் வாக்களிப்புக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதுதான் இன்னைக்கு வரல இருக்கிற நிலவரம். இல்லை, இந்த வித்தியாசங்கள் சொன்னீங்களே சார், இப்போ தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் இந்த வித்தியாசங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க கொடுத்துருக்க அந்த வித்தியாசம், அதாவது அப்படி கொடுத்தா தான் நம்புவாங்க. தென் மாநிலங்களில் அவங்க இப்போ 5 மாநில தேர்தலே என்னாச்சு, அந்த 3 ஹிந்தி பேசுகிற இடங்களில் மாத்திரம் ஜெயித்தாங்க. கருத்து கணிப்பு என்ன போட்டீங்க? சத்தீஸ்கரா என்னமோ அந்த ஊரில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மோடியே போகலை. அங்கேயும் மேனிபுலேட் பண்ணிட்டீங்கல்ல, அங்கேயும் தோக்கடிச்சிங்கல்ல. இருந்த இடத்துல ஆட்சியை இழக்க வச்சது காங்கிரஸ் போயிடுச்சுன்றதை காட்டுறதுக்காக தானே அவ்வளவும் பண்ணீங்க நீங்கள். ஆனால் அதே சமயத்தில் தெலுங்கானாவில் நீங்கள் கண்டுக்கல. உங்களுக்கு கிடைச்ச சீட் எத்தனை? இந்தியா முழுக்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற இடத்துல 2 இடத்துல ஜெயிக்கிறீங்க. அவ்வளோதான் மக்கள் ஆதரவு, அவ்வளோதான். 2 இடம் தான் உங்களுக்கு தேர்தல் நேர்மையாக இருந்தால் 2 இடம் தான். மற்றபடி நீங்கள் ஜெயிக்கிற இடமெல்லாம் மெஷினுடைய ஆதரவு தான் உங்களுக்கு. இதுக்கு இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை? இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு முடிவுகளுக்கு வர்றதில் அர்த்தமே இல்லை. இன்னொரு திரும்ப சொல்கிற, மக்கள் விழிப்போடு இருந்து தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் வைத்து அந்த வாக்கு எந்திரத்தில் மேனிப்புலேட் பண்ண முடியாமல் தடுத்தால் ஒழிய பாஜகவுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டார், 370 இடத்துல நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், மிச்சம் 30 இடத்துல பண்ணிட்டோம், நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அவர் தான் பார்லிமெண்ட்லேயே டிக்ளேர் பண்ணிட்டார், ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டார். அதான் ரிசல்ட்டு. அதை மாற்றணுன்னா நீங்கள் வாக்கு எந்திரத்தை கண்டுங்க. இன்னொரு கருத்து கணிப்பில் வந்து இதே நம்ம பார்க்குற இந்த பேசிக்கிட்டு இருக்க இதே கருத்து கணிப்பில் 2 இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இன்னொரு இதில் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இருக்கட்டும், கருத்து கணிப்பு இல்லை, அவங்க ஆசை. ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது. பாஜக எந்த இடத்துல ஜெயிக்கணும் அதை சொல்லியிருக்கலாம். அதிமுக ஜெயிச்சானா பாஜக ஜெயிச்சானா 2 ஒன்று தான். அவங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கருத்து கணிப்பு தானே கொடுக்கலாம், இன்னும் கூட தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு தானே எதை வேணால் போடலாம். இல்லை, இது மாதிரியான கருத்து கணிப்பு இன்னும் அதிகமாகும் இல்லையா இன்னும் வருகாலங்கள்? இன்னும் கிட்ட நெருங்க இன்னும் வரும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுவாங்க, பிந்தைய கருத்து கணிப்பு, அப்புறம் பிந்தைய கருத்து கணிப்புன்னு போடுவாங்க. அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். அவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டார், நான் 370 சீட்டு வெற்றி, பாஜக மொத்தமாக 400 சீட்டு எங்கள் கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் ரிசல்ட், அதுதான் ரிசல்ட். அது ஒன்றும் மாற்ற முடியாது. அஃபிஷியல் ரிசல்ட்டு தான். தேர்தல் நடப்பதற்கு முன்பே அவர் முடிவுகள் சொல்லிட்டார். கருத்து கணிப்புக்கு பிறகான இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த வருமான வரி பகிர்வு. இப்போ நம்ம கொடுக்குற பைசாவுக்கு அவங்க எவ்வளோ மத்திய அரசிடமிருந்து திருப்பி வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா, பிடிஆர் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பினராயி விஜயன் அவர்கள் தலைமையில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு டெல்லியில். கிட்டத்தட்ட நம்ம ₹1 கொடுத்தால் நமக்கு கிடைப்பது 26 பைசா தான், கர்நாடகத்திற்கு கிடைப்பது 16 பைசா தான். அதுவே உத்தரப்பிரதேசமாக இருந்தால் அதிகமாகவும், ராஜஸ்தான் இருந்தால் அதிகமாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ இன்னும் பெருசாக இருக்குது. இதில் 2 வகையாக நம்ம அதை விமர்சனம் பண்ணலாம். ஒன்று வந்து தென்னகம் முழுக்கவே அவங்க அதில் வந்து அந்த வகையில் நம்ம பாஜக பாராட்டு. தென்னகத்துக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. வர்ற பணம் பூரா வடநாட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். தென்னகத்துக்கு, அதாவது வெள்ளக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொள்ளையடித்து இங்கிலாந்தை வாழ வைத்தார்கள்னாங்க. அதுக்கு பதிலாக பாஜக என்ன பண்ணுதுன்னா தென்னகத்தை கொள்ளையடித்து வடநாட்டை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதே தான் இப்போ தெரியுதா, பெரியார் ஏன் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார்னு தெரியுதா? ஏன்னா இவங்கிட்ட மாட்டி விட்டு போவாதேன்னார். நீங்கள் நிரூபிக்கிறாங்க, யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு பாருங்க. தென்னாட்டை கொள்ளையடித்து வடநாட்டை வாழ வைக்கிறாங்க. நம்ம பொறுத்தவரையிலும் மோடி ஒரு கஜினி முகமது, சோமநாதபுரத்தை வந்து எப்படி கொள்ளடிச்சிட்டு போனோம் அதே மாதிரி மோடி, அமித்ஷா போன்ற இவங்கெல்லாம் வந்து கஜினி முகமது, கோரி முகமது, இவங்க வந்து தென்னாட்டை கொள்ளடிச்சு வடநாட்டை வாழ வைக்கிறாங்க. அதுதான் நடந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தெளிவாக தெரியுது. இதில் 26 பைசா தான் கொடுக்குறாங்கங்கிறாங்க, அந்த அவங்களுக்கு ₹2 கொடுக்குறேன்றாங்க. இதில் பாசிட்டிவ் இன்னொரு பக்கம் எப்படி பார்க்கலான்னா, இவ்வளவு மக்களுடைய வரி பணத்தையும் கொண்டு போய் உத்தரப்பிரதேசம் கொண்டாலும் வளராத மாநிலமாகவே இருக்கு. ஆக இவங்க ஆட்சியில் எவ்வளோ பணம் கொடுத்து வளர மாட்டேங்குதுங்கிறதுக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு அடையாளம். பாஜக ஆட்சியில் இருந்தால் ஊர் இருக்கிற பணத்தையெல்லாம் கொள்ளடிச்சு கொண்டு போய் கொட்டினா கூட அது அந்த மாநிலம் வளராது அப்படிங்கிறதுக்கு
அந்த வட மாநிலங்கள் உதாரணமாகுது. ஆக பாஜக ஆட்சியில் தென்னாட்டுக்காரர்கள் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணால் கூட முடியல, நாசமாக போயிட்டு இருக்காங்க. யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் என்ன லட்சணத்தில் நடக்குதுங்கிறதுக்கு இந்த பணம் இது அவர் அடுத்த முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு இருக்கார் சார். கிருஷ்ண ஜென்மபூமி இந்த முன்னேற்றத்தை விட்டுட்டார். இல்லை, இப்போ கிருஷ்ண ஜென்மபூமி, இப்போ ராமர் பூமிக்கு மாதிரி இப்போ கிருஷ்ண ஜென்மபூமிக்காக அடுத்து அது அந்த மாதிரி தான் போவாங்க. நாம் பிளேனு, ராக்கெட்டு, இந்த பயணம், தொழிற்சாலைகள், கல்விச்சாலைகள், படிப்பு அப்படின்னு போயிட்டுருக்கோம். இவங்க அப்படியே கார்லேருந்து குதிரை வண்டியிலேருந்து மாட்டு வண்டியிலேருந்து நடைப்பயணம், பெரிய பில்டிங்லேருந்து கீழே இறங்கி சின்ன பில்டிங்லேருந்து குடிசையிலேருந்து மரத்துக்கு அடியில் குகைக்குள்ளார போகிறது, அப்படி பின்பக்கம் போயிட்டுருக்காங்க. நாம் முன்பக்கமாக போயிட்டுருக்கோம், அவங்க பின்பக்கமாக போயிட்டுருக்காங்க. ராமர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணகிட்ட கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. ஆக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போகிற போக்கு பார்த்தாக்கா இவங்க எங்கேருந்து வந்து சேர்ந்தாங்களோ அந்த ஊருக்கே போயிடுவாங்க. ஆப்கானிஸ்தான், அது துருக்கி, அந்த மத்திய ஆசியாவுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆரிய வந்தேரிகள் தானே, அங்கேயும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருமான வரி பகிர்வு நிதியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில மாதங்களுக்கு முன்பு பிடிஆர் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கும்போது இதே தான் குற்றச்சாட்டு தான் சொல்லியிருந்தார். நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு நீங்கள் நிகராக தரமாட்டேங்கிறீங்க, ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கீங்க. அதே பிரச்சனை தான் இப்போது வந்திருக்கு அப்படின்றது இதில் நிதர்சனமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், மோடி அவர்கள் சொல்லும்போது என்ன என் பணம்னு சொல்கிறீங்க, அதுவே முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற உரையில் சொல்லியிருக்காரு. எங்கள் மாநிலம் எங்களுடைய பணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சியை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நிறைய ட்விட்டர்லலாம் கனிமொழி அவர்கள் கூட அதை பகிர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எதெல்லாம் நான் எதிர்த்து பேசணும்னா அதையெல்லாம் நான் ஆதரிச்சு இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குஜராத்தை ஒரு வழி பண்ணிவிட்டார். குஜராத் மாநிலம் வளர்ந்து விட்ட மாநிலம், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம்னுலாம் அவங்க பீரியடில் போட்டபோது ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க. குஜராத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாப் எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள்னு போட்டு ஜெகஜோதியா லைட்லாம் போட்டு பிரமாதமாக இருந்தது. அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கிறது பூரா சைனீஸ் எழுத்துக்கள் இருந்தது. சீனாவில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பை குஜராத்தில் இருக்கிறதா சொல்லி ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டு இப்படி ஏமாற்றி தான் அந்த பாஜக கூட்டமே வாழ்ந்துட்டு. இன்றைக்கு வரையிலும் உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், என்ன வளர்ச்சி அடைந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? அதை என்னவா ஆகிட்டு இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க ஆள்ற மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ மூடி மறைக்கப்படும். இல்லை, இவ்வளோ நிதி பகிர்வு அங்கே போகுது இல்லை சார், அதனால தான் அந்த வட மாநிலங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து பாஜகவுக்கே ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், யார் ஆதரிக்கிறாங்கிறது மக்களுக்கு இதுக்கு தேர்தலுக்கு சம்மந்தமே கிடையாது. அதை முதல்ல வச்சுக்கோங்க. எந்த மாநிலத்திலுமே அவங்க ஜெயிக்க முடியாது, அதுதான் உண்மை. வாக்கு எந்திரத்தை வச்சு தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கொடுத்து உத்தரப்பிரதேசம் இவ்வளோ பணம் வாங்குச்சு, என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிகமாக பணம் வாங்கிட்டு முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னாங்க. இன்றைக்கி அது துண்டாக உடஞ்சிருக்கு, 4-5 துண்டாக உடஞ்சிருக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு குறிப்பிட்ட பகுதி தான். இன்றைக்கி அது பெரிய மாநிலம் கிடையாது. அந்த வகையில் இருக்கும்போது இவ்வளோ பணத்தை கொடுத்தாங்களும் இந்த உத்தரப்பிரதேசம் என்னத்தை வாழ்ந்து அதனுடைய வளர்ச்சியை சொல்லுங்கள். அதை வச்சு பார்த்தாலும் மோடி என்ன கிழிச்சான்னு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு இங்கே என்ன நடந்தது? நம்ம மாநிலத்தை விடுங்க, இந்தியா முழுக்க வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. ஏன் வேலையில்லா திண்டாட்டம்? வட மாநிலத்தில் இருக்கும் அவ்வளோ வளர்ந்து இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களே, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்கள இங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறான்? இங்கே எங்கே போனாலும் அவன் தானே இருக்கிறான். ரயில்வே போர்ட்டலில் இருந்து எங்கே போனாலும், கூலி தூக்குற தொழிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து எங்கே பார்த்தாலும் அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளரல, நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற, வளர்ந்ததான் காட்டிக்கிட்டு இருக்கிற, பொய் பேசிக்கிட்டு இருக்க. வாயில் வடை சுடுறதுங்கிறது உனக்காக உருவாக்கின ஒரு சென்டென்ஸு. இப்போ இதுக்காக கருத்து கணிப்பு போடுறதோ, இதுக்கு போய் புள்ளி விவரங்கள் சேகரிக்க வேண்டிய அவசியம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஏன் இந்த ஊரில் இவ்வளோ வடநாட்டுக்காரன் எண்ணத்துக்கு இவ்வளோ கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கிறான்? சினிமா டிக்கெட்டு கிடைக்கிற இடத்துல அவன் நிற்கிறான், பஸ் ஸ்டாண்டில் அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான், கூலி தூக்கிக்கிட்டு இருக்கான். எங்கே போனாலும் அவன் தான் இருக்கிறான். சொன்ன கூலி எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, அந்த அளவுக்கு இறங்கி போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பணம் கொடுத்து அது வாழ முடியாத அளவுக்கு வறுமையில் உழந்துக்கிட்டு இருக்குது. நீ 10 வருஷமாக குட்டிச்சவராக இருக்கிற அந்த வடக்கு மாநிலம். ஏன்னா கருத்து கணிப்பில் என்ன போடுற, உனக்கு தான் ஓட்டு விடுவோங்கிற. அப்போவே தெரியுது அவங்க கருத்து கணிப்பு என்ன லட்சணம்னு. திமுக காரங்கிட்ட ஏதாவது பண்ணிக்கிட்டா வம்புன்னு சொல்லிட்டு இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்பரை போட்டாங்க. என்னத்துக்கு வம்பு? ஏன்னா இவங்க படித்தவங்க இருக்கிற ஊர், அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து போட்டுருவாங்கன்னு சொல்லி தான் சேஃபாக அதை மாத்திரம் போட்டுக்கிட்டாங்க. அது குறிப்பாக சி ஓட்டர்ஸ் 39 போட்டிருக்காரு. பார்க்கும்போது
ரொம்ப, ஏன்னா அவங்கள பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அந்த கருத்து கணிப்பை போடுறதே அமித்ஷாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, வடக்கில் பாஜகவுக்கு ஓட்டு விழுந்துடும், வளராது. தெற்கில் பாஜகவை எதிர்க்குது, இது வளரும். இது வளர்கின்ற பூமியாகவும் அது அழிகின்ற பூமியாகவும் இருக்குது. ஆக பாஜகங்கிறது ஒரு அழிவு சக்திங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கொடுக்குற அந்த வருமான பகிர் வந்து நாங்கள் அதை விட 192% வந்து நாங்கள் அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். 2014லும் சரி 2019லேருந்து இந்த 2024 வரைக்கும் நாங்கள் 192% வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை அவங்க தாக்கல் செய்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் இருக்குது? நிர்மலா சீதாராமனில் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு நிதி அமைச்சருக்கு இருக்க வேண்டிய ஒரு துல்லியமான ஒரு ஞானம் அவர்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு பெண்ணாக இருக்கவங்க வந்து நிதி அமைச்சராக இருந்தாங்கங்கிறத தவிர நிர்மலா சீதாராமனை வச்சு நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. யாரா ஒரு நிதி அமைச்சர் வந்து அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கோயில் பணத்தை நீ எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போன்னு சொல்லுவாங்களா? அதுலேயே தெரியலையா அவங்களுடைய ஞானம்? அரசாங்கத்துக்கு வருவாயை வரவழைக்கிறது, அந்த வருவாயை எப்படி செலவழிக்கிறதுங்கிறது தான் நிதி அமைச்சர். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை நீ உன் பாக்கெட்டில் போட்டுட்டு போன்னு சொல்கிற ஒரு ஆள் நிதி அமைச்சர். பிடிஆர் மாதிரியான ஒரு நபர் அங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? பிடிஆர் மாதிரி அவ்வளவுக்கு நீங்கள் பெரிய புச்சாலி வேண்டியதில்லை. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எனக்கு இருக்கிற அறிவாவது இருக்க வேணாமா? எனக்கு நிதியை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு இருக்கிற அறிவாவது அங்கே இருக்க வேணாமா? பிடிஆர் கொஞ்சம் சூப்பர். அதாவது அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஆள். அப்போவே அவர் வந்து நிதி அமைச்சராக வந்தபோது நான் நினச்சேன் இவர் நம்ம ஊருக்கு சூட் ஆக மாட்டார். ஏன்னா அவருடைய திங்கிங்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், ரொம்ப மேலே போயிட்டு இருந்து நமக்கு அந்த வேகத்துக்கு ஓட முடியாது. நடக்கவே ஆரம்பிக்காத இடமா வடநாடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிதி நிலைமை அங்கே இருக்குது. இங்கே ஓடுறதுக்கு 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸு மராத்தான் ரன்னுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். பட் இவர் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸ்ப்ரிண்ட்டுக்கு ரெடி பண்ணுறாரு. 100 மீட்டர்ஸ் ஸ்பீடு வேணும். லாங் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஓடணும். இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நாம் வந்து ஸ்டடியாக ஓட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நிதானமான முறையில் வெற்றிக்கு போகிறத பார்க்குறோம். அவர் வேகமான முறையில் போகணுங்கிறார். ரெண்டுமே வெற்றியை தான் இலக்காக வைக்குது. இது நம்ம ஊருக்கு அந்த ஸ்பீடு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதில் எந்த ஸ்பீடு வேணும்னாக்கா 100 மீட்டர்ஸ் வந்து 10 செகண்டில் முடிக்கிறான். அது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் ஓடுற அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும். அது ரீச்சே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10ங்கிறது நடக்கவே நடக்காது, முடியாது, ஹியூமன்லி இம்பாசிபிள்னாங்க. அதை உடைச்சாங்க. போன ஒலிம்பிக்ஸ்லேயே அதை உடைச்சிட்டாங்க. உடச்சி 9 செகண்ட்லேயே 100 மீட்டர்ஸை முடித்தாங்க. ஸ்பீடு ஜாஸ்தி ஆச்சு. அந்த மாதிரி அந்த ஸ்பீடுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் 1500 மீட்டர்ஸ் ஓடுற ஓட்டமோ 5000 மீட்டர்ஸ் ஓடுற ஓட்டமோ நம்மளால் மராத்தானோ நம்மளால் முடியும். பட் அந்த ஸ்லோ அந்த மெதுவான இது நமக்கு சரிப்பட்டு வரும். இடைப்பட்ட இதில் 200 மீட்டர்ஸ் ஓடுற மாதிரி நமக்கு அந்த ஸ்பீடு வரணும், அதை கொண்டு வரணும். இதெல்லாம் அவ்வளோதான் நம்ம நிதியை பற்றி நம்ம சொல்ல முடியும். பிடிஆரை பொறுத்து நீங்கள் கேட்டது வந்து அவர் ஸ்ப்ரிண்ட்டுக்கு நம்மளை ரெடி பண்ணாது. நம்ம அதுக்கு இன்னும் தயாராகணும். நம்ம உடம்பு நம்ம நாட்டு அவ்வளோ இது இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டடிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத என்ன போடுறவருடைய கருத்து. வடநாட்டை பொறுத்தவரையிலும் அங்கே என்ன தொழிற்சாலை உருவாச்சு? இல்லை நிர்மலா சீதாராமனை பற்றியில் அது அவங்கள பொறுத்தவரையிலும் நிதியை பங்கிடவே தெரியல. ஒரு வெள்ளச்சேதத்தில் இருக்குது, நாடே முழுகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து உனக்கு ஒன்றுமே பணம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போனாங்க. இல்லை அது பேரிடரே இல்லைன்னாங்க. நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இல்லைன்னா கூட அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் நடிக்கவாது செஞ்சுருக்கணும். ஐயோ இவ்வளோ சேதம் ஆகிருக்குது, எனக்கு நான் அழுகிறேன், துயரப்படுகிறேன், உங்கள் துயரத்தில் பங்கு கொள்கிறேன், இப்போது பணம் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் கேட்டாலும் என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது, இவ்வளவு கொடுக்குறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ராஜதந்திரமாக இருக்கு. அதையும் காணுமே அந்த இது இல்லையே, புத்திசாலித்தனம் இல்லையே. ஒரு பிராமின் தான் கேட்டால் பிரம்மாவுடைய தலையிலேருந்து பிறந்தவங்க அப்படிங்க. அதுக்கே இந்த மூளைன்னா காலில் பிறந்த நமக்கெல்லாம் என்ன ஆகும் புரியல. அந்த ஒரு நிதி அமைச்சருக்கு இருக்க வேண்டிய ஒரு வாக்கு சாதுரியமோ ஒரு மக்களை திருப்திப்படுத்துகிற ஒரு பேச்சோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்கக்கிட்ட நிதி அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன அவங்களால என்ன பண்ண முடியும்? என்ன செய்கிறாங்க? சும்மா பதில் சொல்லிவிட்டு 192 இதெல்லாம் கணக்கு சொல்லி நான் நிதி அறிக்கையை படித்த மாதிரி தான் இருக்குது. எந்த கணக்கும் தெரியாமல் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நேற்று நடந்தது டெல்லியில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும் கலந்துட்டு இருக்காங்க. கேரளாவின் முதலமைச்சர், கர்நாடகாவின் முதலமைச்சர், தென்னாடே மொத்தமாகவே கலந்துருக்காங்க. நமக்காக வந்து பிடிஆர் அவர்கள் போயிருந்தார், டிஆர் பாலு அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது வலிமையான எதிர்ப்பை வந்து இந்த விஷயத்தில் அவங்க காட்டியிருக்காங்க இல்லையா?
நான் தான் சொல்கிறேனுங்களே, பாஜகவை பொறுத்தவரை நாடு முழுக்க எதிர்ப்பு தாங்க இருக்குது, எல்லா இடத்துலையுமே எதிர்ப்பு தான் இருக்குது. வழக்கில் அவங்க ஜெயிச்ச அந்த 3 மாநிலங்களில் இப்போ பயங்கரமான எதிர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. வாக்கு எந்திரங்களை நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க, உடைக்கிறாங்க. நீங்கள் ஊடகங்கள் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. மூத்த வழக்கறிஞர்களே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவிஎம் இருக்கக்கூடாது ஆடமாடியாக வருதே உடைய அது ஹெட்லைன்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி தான் அவங்களை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் நமக்கு வந்து ஒரு பெண்ணுங்கிற முறையில் ஒரு நிதியமைச்சராக இருந்தாங்கிறத தவிர ஒன்று கூட பாசிட்டிவ் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கூட கிடையாது. என்ன வளர்ச்சி திட்டங்கள் போட்டிங்கிறது ஒரு ஏமாத்துறதுக்காவது 2 விஷயங்களை சொல்லணும்ல ஒரு பட்ஜெட்டில். இந்த ஒரு பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க அவங்க? இடைக்கால பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட் எல்லாம் அடுத்த தடவை நாங்கள் ஜெயிச்சு வந்து அப்புறம் பார்த்துக்கிறோன்னு போகிறதுக்கு ஒரு நாளை வச்சு வேஸ்ட் பண்ணணுமா நீங்கள்? அதே ஒரே லைனில் முடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் ஒன்றும் செய்கிறதா இல்லை, எல்லாம் அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க வச்சிங்கன்னா பார்க்குறோன்னு போயிருக்கலாமே. அவ்வளோதானே அந்த பட்ஜெட்டு. இப்படி ஒரு பட்ஜெட்டை யார் பார்த்துருக்கா? ஏமாற்றானாங்க தலையில் அடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏமாற்றத்துக்கு என்ன இருக்குது? எதிர்பார்த்தது தான் நடந்தது. அந்த அம்மா ஒன்றும் சொல்லாதுன்னு நம்ம நினச்சோம், அது கரெக்டாக இருக்கும். இல்லை, தயாநிதி மாறன் கூட அதை மக்களவையில் அதை பேசியிருந்தார். அந்த பட்ஜெட்டுக்கு எதிரான அந்த பேசும்போது கூட அப்பங்காசு தாத்தா காசுன்னு சொல்லக்கூடாது, உங்கள் தோப்பனார் காசா அப்படின்ற மாதிரியான கிண்டலான வார்த்தைகள்லாம் கூட சொல்லி பேசியிருந்தார். ஆனால் அதற்கும் கூட பதில் வரலை, அவங்கக்கிட்டேருந்து எந்த பதிலும் சரியான பதில் வரலை. ஏன்னா உதயநிதிக்கு அவங்க பதில் கொடுக்குறதா சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், மாட்டிக்கிட்டு பிடிச்ச புடியில் மௌனம் கலகநாஸ்தின்னுவாங்க. அந்த மாதிரி மௌனமாக இருந்துருச்சு, வேண்டாம் அப்படின்னு இருந்துருச்சு. எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, பேச்சு மாட்டிக்காதன்னுட்டு இருப்பாங்க, பேசாமல் இருந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான் காரணம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.